வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள். இதில் எடுத்துக்காட்டு 1 26 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃப் மற்றும் ஜி இரண்டு சார்புகள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜி காம்போசிட் எஃப், ஜியவும் எஃப்ஐயும் சேர்த்து எழுதணும். மேலும் எஃப் காம்போசிட் ஜியை காண இயலுமா கண்டுபிடிக்கலாமா? இதை கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். கொடுத்துருந்த இரண்டு சார்புகளையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறது என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஜி காம்போசிட் எஃப். ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆரம்பித்து எங்கே போகணும்? ஜிக்கு நம்ம போகணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்க முதல் இது என்ன? 1,4. இங்கே 4ல் முடிஞ்சிருக்கு. 4ல் ஆரம்பிக்கக்கூடியது ஜியில் இருக்கணும். என்ன இருக்குது? 4,1 இருக்குது. அப்போ இந்த 4 க்ளோஸ் ஆகிடு என்ன வரும்? 1,1 வரும். அதுக்கு அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்குது 2,5. 5ல் முடிஞ்சிருக்கு. இங்கே 5ல் ஆரம்பிக்கக்கூடியது ஜியில் இருக்குது. என்ன? 5,2. அப்போ இந்த 5 கட்டாயிட்டு என்ன வரும்? 2,2 வரும். அதுக்கடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய மூன்றாவது இது 3,5. 3,5. இங்கே 5ல் ஆரம்பிக்கக்கூடியது ஜியில் இருக்கிறது இருக்கா? 5,2. 5,2. இந்த 5 கட்டாயிரம் என்ன வரும்? 3,2 மட்டும் வரும். இதுதான் நமக்கு தேவையான என்னது? ஜி காம்போசிட் எஃப். அதுக்கு அடுத்தது எஃப் காம்போசிட் ஜியை நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. எஃப் காம்போசிட் ஜியை காண இயலாது. இதை நம்ம என்ன செய்ய முடியாது? காண இயலாது. ஏன் அப்படின்னா அதற்கான காரணத்தை நம்ம இப்போ பார்ப்போம். பாருங்க, இது என்ன அர்த்தம்? எஃப் காம்போசிட் ஜின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ பாருங்க, ஜியில் ஆரம்பிக்கணும். ஜியில் என்ன ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, 4,1. இங்கே 1ல் ஆரம்பிக்கிறது இருக்குது 1,1. 1,4. இப்போ பாருங்கள், இந்த 1 கட் ஆகிட்டு நமக்கு என்ன வரும்? 4,4 இருக்குது. முதல் இது இருக்குது. அடுத்தது பாருங்கள் 5,2. எதில் ஆரம்பிக்கணும்? நம்ம ஜியில் தான் ஆரம்பிக்கும். 5,2. இங்கே 2ல் ஆரம்பிக்கிறது இருக்குது. இது 2ல் முடிஞ்சிருக்கு. இங்கே 2ல் ஆரம்பிக்கிறது இருக்குது. என்ன? 2,5. இந்த 2 கட் ஆகிட்டு நமக்கு என்ன வரும்? 5,5ன்னு வரும். அதுக்கு அடுத்தது பாருங்களேன் 6,4. கடைசி இது ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 6,4. இந்த 4ல் முடிஞ்சிருக்கு. இங்கே 4ல் ஆரம்பிக்கிறது எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. அதனால் எஃப் காம்போசிட் ஜியை காண இயலாது. அப்போ நம்ம காரணத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜியின் வீச்சகம். ஜியின் வீச்சகம். ஜியின் வீச்சகம். வீச்சகத்தில் என்ன இருக்குது பாருங்க. ஜியோட வீச்சகம். வீச்சகம்னா 2ஆக இருக்கக்கூடியது 1, 2, 4. வீச்சகம் 1, 2, 4 ஆனது எது கூட தொடர்படுத்துவோம்? நம்ம எஃப்பின் சார்பகத்து கூட தொடர்படுத்துவோம். எஃப்பின் சார்பகம் பாருங்க, இதனுடைய வீச்சகத்தை எடுத்துக்கிட்டு இதனுடைய சார்பகத்து கூட தொடர்படுத்துவோம். 1, 2, 3 கூட நம்ம தொடர்படுத்துவோம். இங்கே எடுத்துக்க என்னது? 1, 2, 4. ஜியில் இருக்க ரெண்டாவதுக்கு என்னது? வீச்சகம். இதை எடுத்துக்கிட்டு நம்ம எது கூட தொடர்படுத்துவோம்? சார்பகத்து கூட தொடர்படுத்துவோம். 1, 2, 3 கூட தொடர்படுத்துவோம். சார்பகம் 1, 2, 3 ஆகியவற்றோடு தொடர்புபடுத்த இயலவில்லை. ஆகியவற்றோடு தொடர்புபடுத்த இயலவில்லை. தொடர்புபடுத்த இயலாது அல்லது இயலவில்லை. சரியா? பாருங்கள், எல்லாத்தையும் தொடர்படுத்த, இந்த 2யுமே தொடர்படுத்த. ஆனால் இதை தொடர்படுத்த முடியல. ஒன்றை தொடர்படுத்த முடியலனாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஜியின் வீச்சகத்தோடு எஃப்பின் சார்பகத்தை நம்ம என்ன செய்ய முடியல? தொடர்படுத்த முடியல. அதனால் இது என்ன கண்டுபிடிக்க முடியாது? எஃப் காம்போசிட் ஜி காண இயலாது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.